ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜிக்கான ஒரு அஃபிஷியலான கவர்மெண்ட் கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் உங்களை மாதிரி பல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்கும். ஸோ அது மூலமாக அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள், சரியா? இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் நடந்த ஒரு டிஸ்ட்ரிக்னுடைய அஃபிஷியலான கவர்மெண்ட் கொஷின் பேப்பர். இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை நம்ம ரெஃபர் பண்ணுறது மூலமாக இந்த வருஷம் நடக்கக்கூடிய குவார்டர்லி எக்ஸாமினேஷனுக்கு இதிலிருந்து நமக்கு நிறைய கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பர்டிகுலராக நம்ம சொல்லணும்னா இந்த 1 மார்க்கில் நிறைய நமக்கு க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் கம்பல்சரி கொஷினில் ஏதாவது ஓன் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து நமக்கு அட்டன் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை நம்ம கண்டிப்பாக நம்ம ரெஃபர் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் ஒவ்வொரு எக்ஸாம் டைம்லையும் நம்ம அந்த சப்ஜெக்டினுடைய தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே நம்ம கொஷின் பேப்பர் வீடியோ வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மறக்காமல் இந்த பர்டிகுலர் கொஷின் பேப்பரில் கேட்டிருக்கக்கூடிய அந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் ஒரு தடவை ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க, என்ன மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், நம்ம சேனலில் நம்ம அந்த 11th பயாலஜிக்கு லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் போட்டிருக்கோம். பயோ பாட்னிலையும் பயோ ஜுவாலஜிலையும் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஷினில் எந்த கொஷின்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த மிச்சம் இருக்கக்கூடிய ஹாஃப் டேயில் நம்ம எந்தெந்த கொஷின்ஸ்லாம் படிக்கணும், அதில் படித்தோன்னா நம்ம எந்த மாதிரிலாம் மார்க் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா பாருங்கள். ஸோ அந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய கொஷின்ஸை மட்டும் நீங்கள் தரவாக படிச்சிங்கனாலே போதும். கண்டிப்பாக உங்களால் 11th பயாலஜியில் அவுட் ஆஃப் 70க்கு 60 மார்க்ஸ்க்கு மேலே ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ மறக்காமல் நீங்கள் பாருங்கள். ஈவன் கம்பல்சரி கொஷின்ஸ் கூட ஒரு சில கொஷின்ஸ்லாம் நம்ம பார்த்தோன்னா நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸில் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், திரும்ப மறக்காமல் போய் தயவு செஞ்சு அந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. அந்த வீடியோவோட லிங்க்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போது ஒரு சாம்பிளுக்கு இந்த கவர்மெண்ட் கொஷின் பேப்பரில் நாம் சொல்லியிருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எந்த அளவுக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் இந்த 2 மார்க் கொஷினில் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 9, 10, 12, 13, 14 இது எல்லாமே நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷினில் தான் கேட்டிருக்காங்க, இன்க்ளூடிங் கம்பல்சரி கொஷின் கூட. அதே போல் 3 மார்க் கொஷினில் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 17, 18, 19 மூணுமே வந்து நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷினில் தான் கேட்டிருக்காங்க. 5 மார்க் கொஷினில் பார்த்தீங்க அப்படின்னா 20ல் ஏயும் 21ல் பியும் கேட்டிருக்காங்க. அப்போ 2 5 மார்க் கொஷின்ஸுமே நம்மளால் அட்டன் பண்ண முடியும். அதே போல் பயோ ஜுவாலஜியில் பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க் கொஷினில் கொஷின் நம்பர் 9, 10, 12, 14 இந்த 4 கொஷின்ஸும் நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்லேருந்து கேட்டிருக்காங்க. 3 மார்க் கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் 5 மார்க் கொஷினில் 20ல் ஏயும் 21ல் பியும் கேட்டிருக்காங்க. ஸோ 2 5 மார்க் கொஷின்ஸுமே அட்டன் பண்ணிடலாம், சரியா? ஸோ கண்டிப்பாக உங்களால் வந்து 60 மார்க் மேலே ஸ்கோர் பண்ண முடியும். நம்பிக்கையோடு படிங்க, நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.